ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அரையாண்டு தேர்வு டிசம்பர் 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அலகு 1, விஜயநகர் பாமினி அரசுகள். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 126. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6, 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடையளிக்கவும். இதில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வினா, விஜயநகர் பேரரசின் 4 வம்சங்களின் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தலைக்கோட்டை போரை பற்றி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க, நிச்சயம் எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தக்கான சுல்தானத்தின் 5 சுதந்திர அரசுகள் யாவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க, நிச்சயமா எக்ஸாமுக்கு வரும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7ல் பார்த்தீங்கன்னா விரிவாக விடையளிக்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிருஷ்ணதேவராயரின் பணிகள் மற்றும் சாதனைகளை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க, நிச்சயம் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. அலகு 2, முகலாய பேரரசு. இந்த அலகுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 143 எடுத்துங்க. ரோமன் லெட்டர் 7, குறுகிய வினா. இதுல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1526இல் பானிபட் போர் ஏற்பட்டதற்கான சூழலை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதை அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், மன்சப்தாரி முறையை பற்றி குறிப்பு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க, நிச்சயமா எக்ஸாமுக்கு வரும். ஸோ இது நீங்க அவசியம் படிச்சுங்க. பக்கம் 144, ரோமன் லெட்டர் 8 பாத்தீங்கன்னா, கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இதுல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வினா, முகலாயர்களின் நில வருவாய் முறையை பற்றி விவரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பர் கற்றலின் பாதுகாவலன் மதிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2 நெடுவினாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 2ல இருந்து நிச்சயமா ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுக்கங்க. அலகு 3, மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 157 எடுத்துங்க. ரோமன் லெட்டர் 6 பாத்தீங்கன்னா, ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும். இதுல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின், சவுத் அண்ட் சர்தேஷ் முகி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், 1761ஆம் ஆண்டில் நடைபெற்ற 2ஆம் பானிபட் போர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7, கீழ்காணும் வினாவிற்கு விடையளிக்கவும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மராத்தியர்களின் ஆட்சியில் சிவாஜியின் சிறப்பு அம்சங்களை மதிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. புவியியல்ல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலகு 1, வளங்கள். இந்த பாடத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 171, ரோமன் லெட்டர் 5, பின்வருவனவற்றிற்கு விடையளிக்கவும். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வளங்கள் வரையறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உலகில் சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதில் முதன்மையான நாடுகள் யாவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், கார்பன் அளவின் அடிப்படையில் நிலக்கரியின் வகைகளை கூறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6, பின்வருவனவற்றை வேறுபடுத்தி எழுதுக. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயிருள்ள வளங்கள் உயிரற்ற வளங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காரணம் கூறுக.
இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நீர் ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக கருதப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. ரோமன் லெட்டர் 8 விரிவாக விடையளிக்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புதுப்பிக்கக்கூடிய வளங்களின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், புதைப்படிம எரிபொருள் வளங்கள் யாவை, அவற்றை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கொஸ்டின் இருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுக்கங்க. அலகு 2 சுற்றுலா. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 190 ரோமன் லெட்டர் 6 கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளிக்கவும். இதுல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுற்றுலா வரையறுக்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூழல் சுற்றுலா குறித்து சிறு குறிப்பு வரைக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள ஏதேனும் 5 மலை வாழ்டங்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் 5 கடற்கரையின் பெயர்களை எழுதுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 4 கொஸ்டின் வந்து நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு 1 அல்லது 2 கொஸ்டின் வந்துரும். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேறுபடுத்துக. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பன்னாட்டு சுற்றுலா மற்றும் வரலாற்று சுற்றுலா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமய சுற்றுலா மற்றும் சாகச சுற்றுலா. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் வந்துரும். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளிக்கும். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுற்றுலாவின் புவியியல் காரணிகளை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், சுற்றுலாவின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை விவரிக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுக்கங்க. குடிமையியல்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலகு 1 மாநில அரசு. இந்த பாடத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கம் 202 ரோமன் லெட்டர் 5 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடையளிக்கும். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநில ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், லோக் அதாலத் பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க, நிச்சயமா எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், சட்டமன்ற தொகுதி என்றால் என்ன. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இந்த 4 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 கீழ்காணும் வினாக்களுக்கு விரிவாக விடையளிக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆளுநரின் அதிகாரத்தை விவரிக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், முதலமைச்சர் மற்றும் கேபினெட் அமைச்சர்களின் பணிகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 2 ஊடகமும் ஜனநாயகமும். இந்த பாடத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 210 எடுத்துங்க. ரோமன் லெட்டர் 5 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடையளிக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஊடகம் என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், உள்ளூர் ஊடகத்தின் முக்கியத்துவம் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம் நிரூபிக்கும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஊடகத்தின் ஏதாவது 2 பொறுப்புகளை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 4ல இருந்து 1 அல்லது 2 கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த 4 கொஸ்டின் நீங்க சாய்ஸ் விடாம அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 கீழ்காணும் வினாக்களுக்கு விரிவாக விடையளிக்கும். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஊடகத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம். செகண்ட் கொஸ்டின், ஜனநாயகத்தில் ஊடகம் எவ்வாறு முக்கிய பங்காற்றுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், ஊடகத்தினால் ஏற்படும் நன்மைகள் யாவை. இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 3 கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் வந்துரும். சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க.
அரையாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.